அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, பெரியோர்களே, அனுதினமும் திதி நித்யாவினுடைய ஒவ்வொரு தேவதையும் பற்றி நாம் கூறிக்கொண்டு வருகின்றோம். இன்று 9வது திதியாகிய நவமி திதியினுடைய தேவதை குலசுந்தரி நித்யா. இந்த குலசுந்தரி நித்யா 6 முகங்கள், 18 கண்கள், 12 திருக்கரங்கள், உடல் முழுவதும் ஆபரணம் சூடி வெண்பட்டு உடுத்தி தாமரை பீடத்தின் மீது அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். கத்தி, கேடயம், தாமரை மலர், புஷ்பமாலை, ஜெபமாலை, புஸ்தகம், மாதுளம்பழம் போன்ற அனைத்தையும் வைத்துக்கொண்டு வலது கரத்திலே வியாக்கியான முத்தை என்று சொல்லக்கூடிய அபயஸ்தம், சின்முத்ரை போன்ற இந்த முத்திரைக்கு பெயர் வியாக்கியான முத்திரை என்று பெயர். வியாக்கியானம் என்றால் அனைத்தையும் விரிவாக எடுத்து உரைப்பவள் என்று பெயர். இவைகளை கொண்டு அருள்பாலிக்கின்றார். முப்பெரும் தேவியின் அம்சமாகவும் நம் குலத்தை காப்பவளாகவும் இந்த திதி நித்யாவினுடைய பூஜையிலே கூறப்பட்டுள்ளது. இந்த தேவதனுடைய தியான ஸ்லோகம் லோகிதாம் லோகிதாகார சித்தி விருத்த நிஷேவிதாம் லோகிதாம் சுக பூஷாம் கிருத லோபனாம் ஷண்முகாம் புஜாம். அடுத்து காயத்ரி. ஓம் குலசுந்தரை வித்மகே காமேஸ்வரீச்ச தீமகே தன்னோ சக்தி பிரச்சோதயாது. நேற்று கூறும்போது தன்னோ நித்யா பிரச்சோதயாது, இன்று தன்னோ சக்தி பிரச்சோதயாது. காமேஸ்வரி, சக்தி, லோகிதாம், குலசுந்தரி ஆக இவை யாவுமே முப்பெருந்தேவியின் அம்சத்தை எடுத்து உறுப்பவளாக விளங்குகின்றது. அடுத்ததாக மூலமந்திரம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லூம் ஐம் க்ளீம் சௌம் லூம் குலசுந்தரியை நமக. இந்த மூல மந்திரத்தை அனுதினமும் இந்த நவமி திதியில் பிறந்தவர்கள் குறைந்தபட்சம் 16 முறை பாராயணம் செய்தால் அவர்கள் மேலும் வளருவதற்கு, சங்கடங்கள் நீங்குவதற்கு இந்த ஸ்லோகம் மிகவும் அருள்பாலிக்கக்கூடியதாக உள்ளது. அதே போன்று குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த நவமி திதியில் பிறந்தவர்கள் குழந்தை செல்வம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் இதை அனுதினமும் தவறாமல் காலையில் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு இதை 16 முறை ஜபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சர்வே ஜன சுகினோ பவந்து. ஓம் தஸ்ஸத். ஹரி ஓம் நமஸ்து.